அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். 12-13ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் வட இந்தியாவிலே பக்தி இயக்கம் நல்ல நிலையில் வலுப்பெற்று பல்வேறு ஆச்சாரியர்கள் மூலமாக அங்கே முகலாய அரசாட்சி நடந்து கொண்டிருந்த போது சிறுக சிறுக வளர்ந்து ராம கிருஷ்ண பக்தி மார்க்கங்கள் அங்கே பிரபலமடைந்தன. திருமாலினுடைய அவதாரங்களில் ரொம்ப பிரபலமானதாக சொல்லப்படுவது ராமாவதாரமும் கிருஷ்ணனுடைய அவதாரமும். ராமாயணம், பாகவதம், பகவத்கீதை போன்ற நூல்களின் மூலமாக இந்த இரண்டு அவதாரங்களை பற்றிய செய்திகள் நிறைய அறிந்து கொள்ளலாம். அப்படித்தான் இந்த ஒரு 14ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி சிறுக சிறுக பல்வேறு ஆச்சாரியர்கள் மூலமாக, அதிலும் குறிப்பாக 16-17ஆம் நூற்றாண்டு வாக்கில் மிகவும் பிரபலமாக இந்த மரபு ராம பக்தி கிருஷ்ண இயக்கங்கள் அங்கே வலுப்பெற்றது. அதிலே ராமானந்தர், வல்லபாச்சாரியர் போன்றவர்கள் மூலமாக ராம பக்தி கிருஷ்ண பக்தி ஆகியவை இயக்கங்கள் போலே வளர்ந்து செறிவு பெற்றன. அவர்களும் அந்த பகுதிகளில் இந்த அவதாரங்கள் நிகழ்ந்த இடமாக சொல்லப்படும் பிருந்தாவனம், கோகுலம், விரஜபூமி ஆகியவற்றை தங்களுக்கான புனித இடமாக கருதி கண்ணன் என்னென்ன லீலைகளெல்லாம் செய்தாரோ அங்கேயெல்லாம் சென்று அந்த லீலைகளை நினைவு கூர்ந்து அங்கே பக்தர்களோடு கூடியிருந்து நாம சங்கீர்த்தனம் செய்வதையே வழக்கமாகவும் கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் பிரஜபூமி என்றழைக்கப்படும் அந்த பகுதிகளில் கிருஷ்ண பக்திக்கான மையப்புள்ளியாக மாறியது. இவர்களுக்குள்ளேயெல்லாம் மிகவும் மூத்தவராக, வல்லபாச்சாரியருடைய காலத்தின் சமகாலத்தவராக சொல்லப்படுபவர்தான் சூர்தாசர் என்றழைக்கப்படும் அடியவர். இவருடைய காலம் ஒரு 15ஆம் நூற்றாண்டினுடைய நடுவிலே 1470களில் இவர் பிறந்திருக்க வேண்டும் என்பது ஒருவாறு யூகிக்கப்படுகிறது. இவர் பிறந்த இடத்தை பற்றியும் பல்வேறு சர்ச்சைகள் உண்டு. அதில் சிலர் இவர் டெல்லி, ஹரியானா மாநிலத்தில் இன்று இருக்கக்கூடிய சிஹி என்ற கிராமத்திலே பிறந்தார் என்றும், இன்னும் சிலர் ஆக்ரா மதுராக்கு இடைப்பட்ட அந்த பகுதிகளில் பிறந்தவர் என்றும் இருவாறு கருத்து தெரிவிக்கிறார்கள். எது எப்படி போனாலும் அவரை பற்றி மிகவும் நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவர் பிறப்பிலேயே கண்பார்வையற்றவராக பிறந்தார் என்று. பார்க்கும் பொருட்களிலெல்லாம் கண்ணனை பார்க்கக்கூடியவர்களாக கிருஷ்ண பக்தர்கள் இருக்கும்போது இவர் உலகப் பார்வை இல்லாதவராக, அதாவது இந்த உடம்பிலே பொதிந்திருக்கக்கூடிய கண்ணை கொண்டு உலகிலே நடக்கக்கூடியவற்றையெல்லாம் பார்க்கும் திறம் இல்லாது, வெளிக்கண் பார்வையில்லாமல் இருந்தாலும் அகக்கண், உள்ளுக்குள்ளே பார்க்கக்கூடிய பார்வை, தன்னுள்ளே இருக்கும் தான் வணங்கக்கூடிய அந்த கண்ணனுடைய வடிவத்தை தரிசிப்பவர் போலே காட்சி தந்தார் என்று கொள்ள முடிகிறது. அந்த அளவில்தான் சூர்தாசரை பற்றி நாம் அறிகிறோம். இவர் பிறந்தது அந்தணர் குலத்தில் என்றும், இவருடைய தந்தையார் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தை தான் நடத்தி வந்தார் என்பதும் கூட யூகங்களாலே அறியப்படுகிறது. தாயினுடைய பெயர் ஜமுனாதாஸ் என்று பார்க்கிறோம். சாரஸ்வத அந்தணர்கள் குலத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஏழ்மையின் காரணத்தால் சிறு வயதிலேயே தாய் தந்தையர்கள் சூர்தாசரை குடும்பத்திற்கு ஒரு பாரம் போலே கருதினார்கள் என்றும், அந்த வலியெல்லாம் அவர் பாடலிலே எதிரொலிக்கிறது என்றும் சொல்லுவார்கள். இவர் இந்த நிலையில் குடும்பத்தை விட்டு நீங்கி ஏழ்மை நிலையிலும் தனக்கு ஆதரவில்லாத நிலையிலும் இப்படி இருப்பவர்களுக்கு ஆதரவு இறைவன் ஒருவனே என்று கருதி கிருஷ்ண பக்தியிலே திளைக்க துவங்கினார். ஆறுதலாக இறைவன் வந்து அவர் திருக்கை ஸ்பரிசத்தால் நமக்கு ஒரு விதத்தில் நிம்மதியை வழங்குவார் என்று நம்பினார். தனிமையிலே தான் தவித்த காலத்திலெல்லாம் கண்ணன்தான் எனக்கு துணை என்பதை மனதிலே ஆழ பதிந்து கொண்டார். அந்த காலத்தில்தான் வல்லபாச்சாரியர் என்றழைக்கப்படும் வைணவ குரு. இவர் புஷ்டி மார்க்கம் என்றழைக்கப்படும் ஒருவித பக்தி மார்க்கத்திலே தலைவர் போலே செயல்பட்டார். இந்த மார்க்கத்தினுடைய அமைப்பு எப்படி என்றால், கண்ணன் கோகுலத்திலே வாழ்ந்த காலத்தில் அங்கே அவனுக்கென்று வாய்த்தவர்களாக கோபஸ்திரீகள், கோபியர்கள், அவர்கள் எல்லோரோடும் கண்ணன் பலகாலம் சேர்ந்து கழித்த அந்த பொழுதுகளை நினைவுபடுத்தி கொண்டு தங்களையும் கண்ணன் காலத்திய கோபிகைகளாக பாவித்து கொண்டு கண்ணன் எங்களைத்தான் மிகவும் விரும்பினான் என்ற எண்ணத்தில் கோபஸ்திரீகள் போலே உடையணிந்து பாடல் பாடி கண்ணனோடு சேர்ந்து விளையாடி கழித்த அந்த பொழுதுகளை மீண்டும் நினைவுறுத்தும் விதமாக பஜனை பாடல்கள் பாடியும் சுற்றி நின்று ஆடியும் கோலாட்டம், கையால் தட்டி கும்மி அடிப்பது போன்ற வகைகளிலெல்லாம்
கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொண்டார்கள். இப்படியே இந்த புஷ்டி மார்க்கமானது அடியார்கள் எல்லோரும் ராதையை போலே நீங்களும் கண்ணன் பேரில் காதல் கொள்ளுங்கள், அவன்தான் நமக்கு கணவன் போலே என்று பாவிக்கும் ஒரு வகை மரபு. நாயிகாபாவத்தை தாங்களும் எடுத்துக்கொண்டு கண்ணனுடைய காதலிகள் போலே தங்களை உணர்ந்து கொள்ளுவார்கள். இந்த புஷ்டி மார்க்கத்தில் வல்லபாச்சாரியர் என்பவர் மிகவும் முதன்மை பெற்று விளங்கினார். இவர்தான் மிகவும் பிரபலமான மதுராஷ்டகம் முதலிய ஸ்லோகங்களையும் எழுதினார் என்று பார்க்கிறோம். அந்த வல்லபாச்சாரியர் காலத்தை சேர்ந்தவர்தான் சூர்தாசரும். திக்கற்று திரிந்தவருக்கு தெய்வம்தானே துணை. அதன்படி இறைவனுடைய அருளாலே சூர்தாசர் வல்லபாச்சாரியரை சந்திக்கிறார். கண் அகக்கண்ணால் இறைவனை பார்க்கும் திறம் அவரிடம் இருப்பதை பார்த்த வல்லபாச்சாரியர் அவருக்கு கிருஷ்ண பக்தியை முறைப்படி போதிக்கிறார். கண்ணனுடைய குணங்கள், அவனுடைய அவதாரம், பிறந்தது முதல் கண்ணன் செய்த செயல்கள், அவனுடைய அடியார்களுடைய சிறப்பு இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி ஏழைகளுக்கு கண்ணன் கொடுக்கும் இடத்தையும் ஆதரவற்றவர்களுக்கு கண்ணனே உறுதுணையாக இருப்பதையும் மனதில் ஆழப்படியும்படியாக செய்து பாகவதமாகிற நூல், அப்போது அந்த நூல் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த 15ஆம் நூற்றாண்டு வாக்கில்தான் ஸ்ரீமத் பாகவதம் என்று சொல்லப்படும் அந்த பாகவத கதைகளெல்லாம் நிறைந்த நூல் அது ரொம்ப பிரபலம் அடைந்திருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் தான் அதை பற்றிய நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அந்த நூலைத்தான் வல்லபாச்சாரியர் சூர்தாசருக்கு சொல்லி அதன் மூலமாக கிருஷ்ணனை பற்றிய கதைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி, அவர் பிறந்தது முதல் செய்த லீலைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி, அதிலே பொதிந்திருக்கக்கூடிய உள்ளர்த்தங்களையும் எடுத்துச் சொல்லி அன்போடு அணுகுபவர்களுக்கு கண்ணன் தானே உறவினனாக, தானே கணவனாக இருந்து காப்பான் என்பதையும் சொல்லுகிறார். அதிலே மனம் திளைத்த சூர்தாசர் சிறுகச் சிறுக அந்த பக்தியிலே தானும் மூழ்கி அதனுடைய உள்கருத்துக்களையெல்லாம் அறிந்து கொண்டு அந்த தத்துவங்களையெல்லாம் உள்வாங்கி தான் மனதிலே எழுந்த ஆசைகளை, எண்ணங்களை, கண்ணன் பேரில் தோன்றிய காதலை பாடலாக பாடத் துவங்கினார். அந்த காலத்தில் பிரஜபாஷை என்றே அதை சொல்லுவார்கள். அந்த பகுதிகளில் வழங்கி வந்த பாஷை. அப்போது இந்த மொழி சூர்தாசர் காலத்திலே அதிகம் பிரபலமான ஏற்புடைய மொழியாக கருதப்படவில்லை. அப்போதிருந்த ஆட்சியமைப்பில் பாரசீக மொழியும் பக்தர்களிடத்தே சமஸ்கிருதமும் புகழ்பெற்று இருந்த காலம். இந்த 2 மொழிகளுக்கு முக்கியத்துவம் தந்த காலம். அதிலே அந்த பக்கத்தில் ஏதோ வீடுகளில் பேசக்கூடிய மொழி போல் இருந்த பிரஜபாஷையை சூர்தாசருடைய பாடல்கள் முதன்மைப்படுத்த துவங்கின. அதன் மூலமாக அவர் இயற்றிய பாடல்கள் மூலமாக பிரஜபாஷை, அவதி போன்ற மொழிகள் அங்கே பிரபலமடைய துவங்கின. அந்த நிலையில் அவர் பிரஜமொழியிலேயே பல்வேறு இசைப்பாடல்களை பாடினார். அதை ராகப்படுத்தி மனமுருகி அவர் பாடிய அந்த பாடல்கள் கேட்பவர்கள் மனதிலே இனியும் இந்த சம்சாரத்திலே ஈடுபட்டு மனம் துன்பப்படாமல் கண்ணனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்ற ஒருவித ஆசையை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதனால்தான் வெகு சுலபத்தில் அந்த பாடல்கள் மிகவும் பிரபலமடைய துவங்கின. கையிலே இசைக்கருவி, துந்தனா போன்ற இசைக்கருவியை வைத்துக்கொண்டு சப்ளாக்கட்டை என்று சொல்லுவார்கள். இந்த பஜன பத்ததியிலே இந்த இசைக்கருவிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது பாடலினுடைய சிறப்பை இன்னும் மெருகேற்றி கொடுக்கும். அப்படியான இசைக்கருவிகளையெல்லாம் வைத்துக்கொண்டு வாசித்து தன் பாடல்களை வீதிகளில் செல்லும் போதெல்லாம் பஜனை கூட்டங்களிலெல்லாம் பாடத் தொடங்கினார் சூர்தாசர். வெகு சில காலத்திலேயே அவருடைய பாடல்கள் புகழ் பெற்றன. புஷ்டி மார்க்கத்திலே ஆடிப்பாடி மகிழும் அடியார்களுக்கு அவருடைய பாடல்கள் பொருள் பொதிந்ததாக, சுற்றி நின்று ஆடுவதற்கு எளிமையானதாகவும் இருந்தது. இதனால் சூர்தாசரை இன்னும் நிறைய அடியவர்கள் வந்து அடையத் துவங்கினார்கள். வல்லபாச்சாரியருடைய 8 சீடர்கள், அஷ்டசாப்பு என்று சொல்லுவார்கள், அந்த 8 சீடர்களுக்குள்ளே ஒருவராக சூர்தாசர் உயர்கிறார். அவருடைய அந்த பாடல்கள் அவர் காலத்திலேயே பிரபலமடைந்தன என்றும் பிரஜபூமியினுடைய சிறப்பை அது எடுத்துச் சொல்லியது என்றும் பார்க்கிறோம். கண்ணன் வாழ்ந்த இடங்கள், அந்த ஒவ்வொரு இடத்திலும் கண்ணன் செய்த லீலைகள், இவற்றையெல்லாம் வலியுறுத்தி கண்ணன் எல்லோரிடத்திலும் எவ்வளவு எளிமையானவனாக பழகினான் என்பது பேசப்படுகிறது. அகக்கண்ணால் கண்ணனை பார்த்த சூர்தாசருடைய பாடல்களை கண்ணனே எதிரே வந்து அமர்ந்து கொண்டு கேட்டு மகிழ்ந்தான் என்றும், அவருடைய பாடல்களுக்கு கண்ணன் தாண்டவமாடி நடனமாடி காண்பித்தான் என்றெல்லாம் அவர் காலத்திற்கு பிறகு பல்வேறு கிளைக்கதைகளும் தோன்றுகின்றன. எதெப்படி போனாலும் சூர்தாசருடைய பக்தி இன்று வரையிலும் அவர் பாடல்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. சூர்சாகர் என்ற பெயரிலே அவருடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது சூர்தாசருடைய பக்தி கடல் அல்லது சூர்தாசரின் பக்தி பாடல்களின் கடல் என்று பொருள் கொள்ளலாம். அப்படி
கடல் போன்ற பாடல்களினுடைய தொகுப்பாக அவருடைய பக்தி மிளிரப் பார்க்கிறோம். இன்றும் கூட மதுரா, பிருந்தாவனம் முதலிய பகுதிகளிலே அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள், அதிலும் குறிப்பாக புஷ்டி மார்க்கத்திலே கண்ணன், ராதை முதலிய அந்த வடிவங்களிலே ஈடுபட்டு ராதை போலே கண்ணனிடத்தே காதல் செய்வது, ராதை போலே கண்ணனிடத்தில் அன்பு செய்வது, அந்த முறைதான் நம்மை முத்திக்கழைத்து செல்லும் என்று நம்பக்கூடிய அந்த புஷ்டி மார்க்கத்து அடியார்களுக்கு சூர்தாசருடைய பாடல்கள் மிகவும் முக்கியமான ஒரு இடத்திலே இருக்க பார்க்கிறோம். 15ஆம் நூற்றாண்டில் முகலாயர்களுடைய ஆட்சிக்கு நடுவே ராம பக்தி, கிருஷ்ண பக்தி இயக்கங்கள் வாழ்ச்சி பெற்று அயோத்தியா, மதுரா, பிருந்தாவனம் முதலிய தலங்கள் இன்று வரையிலும் சிறப்பு பெற்று இருப்பதற்கு அப்போது வாழ்ந்த இந்த ஞானிகளாக இருந்த கவிகள், பக்திமான்கள் மிகவும் முக்கியமான காரணிகள் ஆகிறார்கள். அந்த வரிசையில் வல்லபாச்சாரியர், சைதன்ய மகாபிரபு அவர்களைப் போன்று சூர்தாசரும் அவதி மொழியிலும் அங்கே இருந்த பிரஜமொழியிலும் பாடிய தனிச்சிறப்பு பெறுகிறார். பிரஜபாஷை குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்பவர்களெல்லாம் அந்த மொழி இப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெறுவதற்கு முதன்மை காரணமாக, முக்கியத்துவம் என்றால் ஒரு இலக்கியங்களெல்லாம் படைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மொழி சிறப்பு பெறுவதற்கு சூர்தாசர் தான் அடிப்படை காரணம் என்று அவர்களுடைய கருத்தை வழிமொழிகிறார்கள். அப்படி பிறந்த பிறப்பிலே சிறு வயதிலேயே பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்திருந்தாலும், கண் பார்வையற்ற நிலை, ஏழ்மையான குடும்பம், பெற்றோர்கள் கூட கவலைப்படாது அவரை துறந்த நிலையிலும் கூட அவர் கண்ணனிடம் கொண்டிருந்த அந்த திருடமான பக்தி, அந்த சித்தம் சரியான ஒரு குருவினிடம் அவரை அழைத்துச் சென்றது. வல்லபாச்சாரியருடைய அருளாலே அவருடைய சீடர்களுள் தலைமையானவர் போலே இவரும் வளர்ந்து பாகவதமாகிற அந்த நூலை கற்று அறிந்து கண்ணனுடைய செயல்களிலே ஈடுபட்டு கிருஷ்ண பக்தி எல்லோரிடமும் சென்று சேர்வதற்கு எளிமையான மொழியில், அப்போது எளிமையான பாமர மக்களுடைய பேச்சு மொழியாக இருந்த மொழியிலேயே கண்ணனை பற்றிய பாடல்களை எல்லாம் பாடி அதற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இசையும் கூட்டி பஜனை முறையிலே அதை ஒருவர் பாட மற்றவர்கள் பின்தொடர்ந்து பாடும்படியாக அமைத்து நாம சங்கீர்த்தனம் முதலியவற்றின் மூலமாக கிருஷ்ண பக்தி எல்லோரையும் சென்று சேரும்படியாக செய்து இன்று வரையிலும் அவர் பாடிய பாடல்கள் மூலமாக அவருடைய பக்தி எதிரொலித்து கொண்டே இருக்கும்படியாய் செய்து உயர்ந்தவர். இவர் சற்றேறக்குறைய 101 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார் என்று அவருடைய சீடர்கள் கருத்து. அதன்படி 1470களிலே பிறந்து 1570களில் அவர் முத்திப்பேற்றை அடைந்தார். அவர்கள் அளவில் கண்ணனை சென்று அடைவதை முக்தி என்று கருதுகிறார்களே, அந்த நிலையை அடைந்தார் என்பது அவருடைய வாழ்க்கையை பிற்காலத்திலே தொகுத்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் இப்படி கிருஷ்ண பக்தியை வட இந்தியாவில் வளர்த்தவர்களில் மிக முக்கியமான இடத்தில் வைத்து பார்க்க வேண்டியவர் சூர்தாசர். அப்படி ஒரு அடியவருடைய நினைப்போடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.